ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். உங்கள் வாழ்வை நல்வழிப்படுத்தும் ஆன்மீக ஜோதிட அலைவரிசைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அன்பானவர்களே, 2026 ஜூலை 20 முதல் ஜூலை 26 வரையிலான இந்த வாரத்தில் அண்டவெளியில் நிகழும் கிரகங்களின் சஞ்சாரங்கள் நமது வாழ்வில் என்னென்ன திருப்பங்களை ஏற்படுத்த போகின்றன என்பதை இந்த தொகுப்பில் காண இருக்கிறோம். கிரகங்கள் சாதகமாக இல்லாத போது நாம் கலங்க வேண்டியதில்லை. தகுந்த விழிப்புணர்வும் எளிய வழிபாடுகளும் நம்மை எத்தகைய துன்பத்திலிருந்தும் மீட்டெடுக்கும். வாருங்கள் 12 ராசிகளுக்குமான பலன்களுக்குள் செல்வோம். மேஷம். மேஷராசி அன்பர்களே, இந்த வாரம் குரு பகவான் உங்கள் சந்திர ராசிக்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்து தன் சுப பார்வைகளை வீசுகிறார். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறை சிந்தனையோடு இருளிலிருந்து வெளிவர வேண்டிய பொன்னான வாரம் இது. எதிர்மறை எண்ணங்கள் உங்களது முன்னேற்றத்தை தடுக்கும் என்பதால் மன அமைதியை குலைக்கும் சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான மனோதிடத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். பெற்றோரின் மேலான ஆதரவாலும் ஆலோசனையாலும் உங்களது பழைய நிதி நெருக்கடிகள் யாவும் தீர்ந்து பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். ஜீவனஸ்தானத்தில் கிரகங்களின் சாதகமான பார்வையால் புதிய தொழில் வாய்ப்புகளும் வியாபார விரிவாக்கத்திற்கான வழிகளும் தேடி வரும். குடும்பத்தில் உள்ள இளைய உறுப்பினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உறவினர்களை சந்திக்க அல்லது சிறு ஆன்மீக பயணங்கள் செல்ல திட்டமிடுவீர்கள். குறிப்பாக மாணவிகளுக்கு கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையில் மிக சிறந்த சாதனைகளை படைக்கக்கூடிய வாரமாக இது அமையும். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் சாற்றி ஓம் சரவணபவ மந்திரத்தை 27 முறை உச்சரித்து நெய்தீபமேற்றி வழிபடுங்கள். ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களே, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இந்த வாரம் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் மிகுந்த விவேகமும் பொறுமையும் தேவைப்படும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் தடைகளை எளிதாக கடக்கலாம். வாகனங்களை இயக்கும் போதும் நெடுந்தூர பயணங்களின் போதும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. அவசரத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடியுங்கள். வீட்டில் சுபகாரிய கொண்டாட்டங்கள் மற்றும் நற்செய்திகள் வந்து சேரலாம். எனினும் அவசர பண பரிவர்த்தனைகளையும் ஆடம்பர செலவுகளையும் தவிர்ப்பது நல்லது. புதிய முதலீடுகளை தள்ளி வையுங்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசுவது வாடிக்கையாளர் வட்டத்தை அதிகரிக்க உதவும். வீட்டில் ஏதேனும் மாற்றங்கள் அல்லது பழுதுபார்ப்புகளை செய்வதற்கு முன்பு குடும்ப உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்டு மதிப்பதே இல்லத்தில் அமைதிக்கு வழி. உயர்கல்வி கற்க விரும்பும் மாணவர்களின் கடின உழைப்பிற்கு சிறந்த பலன்கள் கிட்டும். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி. வெள்ளிக்கிழமையன்று லட்சுமி தேவியின் திருவுருவ படத்திற்கு மல்லிகைப்பூ சாற்றி நெய்தீபமேற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக என்று 108 முறை பாராயணம் செய்யுங்கள். மிதுனம். மிதுன ராசி அன்பர்களே, ராகு பகவான் 9ஆம் வீட்டிலும் சனி பகவான் 10ஆம் வீட்டிலும் அமர்ந்து உங்கள் கர்ம வினைகளை களைந்து கொண்டிருக்கிறார். உங்கள் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரத்தை பெறும் உன்னதமான வாரம் இது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்களில் விழிப்புணர்வோடு இருக்கவும். வெளி உணவுகளை முற்றிலும் தவிர்க்கவும். 9ஆம் இடத்து ராகுவால் திடீர் எதிர்பாராத பணவரவு உண்டாகும். அதில் ஒரு சிறு பகுதியை ஏழை எளிய மக்களின் தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்துங்கள். ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் வீட்டில் சனி அமர்ந்திருப்பதால் உத்தியோகத்தில் சாதகமான சூழ்நிலை நிலவும். நிலுவையில் இருந்த பணிகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். வெளிநபர்களின் தேவையற்ற தலையிட்டால் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் மன வருத்தம் ஏற்படலாம். வீண் பேச்சுக்களை தவிர்த்து அமைதி காக்கவும். கல்வியில் இருந்து வந்த தடைகளும் கவன சிதறல்களும் நீங்கும். படிப்புடன் உடல் ஆரோக்கியத்திற்காக விளையாட்டுகளிலும் ஈடுபடுங்கள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபட்டு ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கவும். கடகராசி
ராசி அன்பர்களே, இந்த வாரம் சுய ஒழுக்கமும் முறையான திட்டமிடலும் உங்களை வெற்றியின் உச்சிக்கே கொண்டு செல்ல போகிறது. அவசர முடிவுகளை தவிர்த்து நிதானமாக செயல்பட வேண்டிய காலம் இது. தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வது அவசியம். உடல் பருமன் மற்றும் நீண்டகால உபாதைகளால் அவதிப்பட்டவர்களுக்கு நோயின் தாக்கத்திலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். குறுக்கு வழியில் எளிதாக பணம் சம்பாதிக்க முயற்சிக்காதீர்கள். இது உங்களை பெரும் சட்ட சிக்கல்களிலும் அவமானங்களிலும் கொண்டு போய் சேர்க்கலாம். கூட்டு தொழில் செய்பவர்கள் கணக்கு வழக்குகளில் வெளிப்படையாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் காரணமாக அதிகப்படியான சுப விரயங்கள் ஏற்பட்டு வரவுக்கேற்ற செலவுகளை திட்டமிட்டு மன அழுத்தத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். எனினும் உங்களது விடாமுயற்சி மட்டுமே வெற்றியை தரும். அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பார்வதி தேவி. திங்கட்கிழமை அன்று சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபடுவதுடன் ஓம் ஸ்ரீ மாந்திரே நமக என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கவும். சிம்மம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு குரு பகவான் 12ஆம் வீட்டில் அமர்ந்து சுப செலவுகளை தூண்டுகிறார். இழந்த ஆற்றலையும் செல்வாக்கையும் மீண்டும் மீட்டெடுக்க போகும் மகத்தான வாரம் இது. விளையாட்டு மற்றும் வெளிப்புற பொழுதுபோக்கு செயல்பாடுகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் மனமும் உடலும் புத்துணர்ச்சி பெறும். பூர்வ புண்ணிய பலத்தால் எதிர்பாராத பணவரவுகளும் லாபங்களும் உண்டாகும். அதில் ஒரு சிறு பகுதியை ஏழை மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு தானமாக வழங்குங்கள். தொழிலில் நீங்கள் சிந்திய உழைப்பிற்கும் தகுந்த அங்கீகாரமும் கௌரவமும் தேடி வரும். மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் உங்கள் ஊக்கத்தை அதிகரிக்கும். புதிய விருந்தினரின் வருகையால் இல்லத்தில் மகிழ்ச்சியும் கொண்டாட்டங்களும் நிறைந்து காணப்படும். உறவுகள் சுமூகமாகும். வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில காத்திருக்கும் மாணவர்களுக்கு சாதகமான விசா மற்றும் அனுமதி கடிதங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் சூரிய மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1. வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்ய ஹிருதய சோஸ்திரத்தை கேளுங்கள். மேலும் ஓம் நமோ ஆதித்யாய நமக என்ற மந்திரத்தை 21 முறை உச்சரிக்கவும். கன்னிராசி அன்பர்களே, சனி பகவான் 7ஆம் வீட்டிலும் ராகு பகவான் 6ஆம் வீட்டிலும் அமர்ந்திருக்கிறார். வெளி உலக தொடர்புகளில் நன்மைகள் பெருகினாலும் இல்லத்தில் சற்று நிதானம் தேவைப்படும் வாரம் இது. வீட்டின் பிரச்சனைகளால் லேசான மன அழுத்தமும் தூக்கமின்மையும் வரலாம். உடல்நல பிரச்சனை ஏற்பட்டால் சுயமாக மருந்து உட்கொள்வதை தவிர்த்து மருத்துவரை அணுகுங்கள். 6ஆம் இடத்து ராகுவால் நிதி ரீதியாக இந்த வாரம் மிக உன்னதமான நற்பலன்களை தரும். புதிய முதலீடுகளின் மூலம் நல்ல லாபம் ஈட்டுவீர்கள். வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகும். அலுவலகத்தில் உங்களது திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கும். குடும்ப விவாதங்களில் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையை கடைபிடிக்கவும். தேவையற்ற சண்டைகளை தவிர்க்க மௌனம் காப்பது நல்லது. மாணவர்கள் தங்களது கடின உழைப்பை தொடர்ந்தால் ஆசிரியர்களின் பாராட்டுகளையும் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்களையும் பெற முடியும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று நெய்தீபமேற்றி ஓம் ஹனுமத்தே நமக என்ற மந்திரத்தை 108 முறை ஜபியுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, இந்த வாரம் வெளி உலக ஆடம்பரங்களை விட அதிக அமைதியை தேடி நீங்கள் பயணிக்க வேண்டிய முக்கிய காலமாகும். இறை வழிபாடும் நற்சிந்தனையும் உங்களை காக்கும். இந்த வாரம் லேசான மனக்குழப்பங்களும் அமைதியற்ற நிலையும் தோன்றும். தியானம் மற்றும் தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது அமைதியை தரும். தேவையற்ற செலவுகள் உங்கள் முன் நின்றாலும் உங்கள் வருமானம் நிலையாக இருப்பதால் பெரிய அளவிலான நிதி பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. குடும்ப பிரச்சனைகளை உத்தியோகத்தில் பிரதிபலிக்க விடாதீர்கள். உழைப்பை கூட்டினால் மட்டுமே பதவி உயர்வு மற்றும் அங்கீகாரம் கிட்டும். கணவன் மனைவியிடையே சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். விட்டு கொடுத்து போவது இல்லறத்தை நல்லறமாக்கும். குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் சமூக சேவை துறை சார்ந்த படிப்புகளை பயிலும் மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் குவியும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 6. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமாள்.
வியாழக்கிழமையன்று விநாயக பெருமானுக்கு அருகப்புல் சாற்றி அர்ச்சனை செய்து ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, குரு பகவான் 9ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை நேரடியாக பார்க்கிறார். நீண்ட நாட்களாக நீங்கள் இழந்த நிம்மதியும் சந்தோஷமும் மீண்டும் உங்களை தேடி வரப்போகும் பொற்காலம் இது. உடல் ரீதியாக இந்த வாரம் மிக சிறப்பான நன்மைகள் நடக்கும். பழைய நோய்களிலிருந்து நல்ல குணம் பெறுவீர்கள். சிறு உபாதைகள் மட்டுமே வந்து போகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆடம்பர தேவைகளுக்காக நீங்கள் அதிகம் செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் நிதி பற்றாக்குறை ஏற்படும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் அவசரப்பட்டு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டாம். ஆவணங்களை படித்து பெரியவர்களின் ஆலோசனையோடு முடிவெடுங்கள். உங்கள் மனதில் உள்ள உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் சிரமங்கள் இருக்கலாம். அவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்ள நேரிடலாம் என்பதால் நிதானமாக பேசுங்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருந்து தேர்வு முடிவுகள் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தரும். அதிர்ஷ்ட நிறம் குங்கும சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வழிபட வேண்டிய தெய்வம் காலபைரவர். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் காலபைரவருக்கு இளநீர் அபிஷேகம் செய்வித்து ஓம் பைரவாய நமக என்ற மந்திரத்தை 21 முறை உச்சரித்து நெய்தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, சனி பகவான் 4ஆம் வீட்டிலும் ராகு பகவான் 3ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார்கள். உங்கள் திறமையையும் கடந்த கால அனுபவத்தையும் முதலீட்டாக்கி புதிய யுக்திகளை கையாள வேண்டிய வாரம் இது. தொடர் வேலை பளுவினால் சோர்வடைந்திருப்பீர்கள். சோர்வான பணிகளிலிருந்து தற்காலிகமாக விலகி குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை கழியுங்கள். வெளியூர் அல்லது வெளிநாடுகளில் படித்துக் கொண்டிருப்பவர்கள், வேலை செய்பவர்கள் ஆகியோருக்கு எதிர்பாராத அவசர செலவுகள் வரலாம். அவசர தேவைக்கான பணத்தை கையிருப்பில் வையுங்கள். 3ஆம் இடத்து ராகுவால் உங்களது அபார திறமைகள் மற்றும் கடந்த கால தொழில் அனுபவத்தை மிக சரியாக பயன்படுத்தி புதிய யுக்திகளால் தொழிலை லாபகரமாக மாற்றுவீர்கள். இல்லறத்திற்கு புதிய விருந்தினரின் அல்லது குழந்தையின் வருகை இருக்கும். சுபமங்கல ஒலிகளையும் அள்ளி தரும். மாணவர்கள் தேர்வுகளில் மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆராய்ச்சித்துறை மாணவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்புண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி. வியாழக்கிழமையன்று தக்ஷணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி கொண்டைக்கடலை மாலை அணிவித்து ஓம் ஸ்ரீ தக்ஷணாய மூர்த்தையே நமக என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கவும். மகர ராசி அன்பர்களே, குரு பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களது சிந்தனைகளிலும் செயல்களிலும் பெரும் முதிர்ச்சியை உண்டாக்கப் போகிறார். உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகும் நன்னாள் இது. உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் மிக சிறந்த நேர்மறையான மாற்றங்கள் நிகழும். நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கி உற்சாகத்துடன் வலம் வருவீர்கள். நண்பர்களுடன் சுப கொண்டாட்டங்களில் ஈடுபடுவீர்கள். ஆனால் மகிழ்ச்சியின் எல்லையில் குடும்பத்தினரின் மனதை ஏதேனும் ஒரு பேச்சால் புண்படுத்தி விடாமல் கவனமாக இருங்கள். தொழிலில் நீங்கள் சிந்திய உழைப்பிற்கு தகுந்த அங்கீகாரமும் கௌரவமும் தேடி வரும். புதிய கிளைகள் தொடங்க வாய்ப்புகள் அமையும். ஆனால் கூட்டுத் தொழில் முடிவுகளில் அவசரம் வேண்டாம். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் தம்பதியினருக்குள் இருந்த மனசாபங்கள் முற்றிலும் நீங்கும். சில மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறு உடல்நல குறைபாடுகள் ஏற்பட்டு படிப்பு பாதிக்கப்படலாம். ஆரம்பத்திலேயே தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டு கவனத்தை செலுத்துங்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 8. வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான். சனிக்கிழமை தோறும் எள் சாதம் செய்து காகங்களுக்கு வைப்பதுடன் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி ஓம் சனீஸ்வராய நமக என்று 24 முறை ஜபிக்கவும். கும்பராசி அன்பர்களே, சனி பகவான் 7.5 சனியின் உச்சகட்டமாக 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். வார்த்தைகளில் நிதானமும் சிந்தனைகளில் தெளிவும் உங்களை எத்தகைய ஆபத்திலிருந்தும் காப்பாற்றும். தேவையற்ற விஷயங்களை அதிகமாக யோசிப்பதும் வீண் கவலைகளை உண்டாக்கி ஆரோக்கியத்தை கெடுக்கும்.
ஓய்வு நேரத்தில் குடும்ப வேலைகளில் உங்களுக்கு நீங்களே உதவி செய்து மனதை திசை திருப்புங்கள். கூட்டாண்மை தொழில் செய்பவர்களுக்கு வங்கிகளில் இருந்து எதிர்பார்த்த தொழில் கடன் விண்ணப்பங்கள் மிக எளிதாக அங்கீகரிக்கப்பட்டு கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடமிருந்து புதிய பதவி உயர்வும் பாராட்டும் கிடைக்கும். புதிய திட்டங்களை தொடக்கும் போது பெற்றோரின் ஆலோசனையை கேளுங்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது கடுமையான சொற்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். உங்கள் வார்த்தைகளே உங்கள் உறவின் பலத்தை நிர்ணயிக்கும். தனிப்பட்ட குடும்ப பிரச்சனைகளால் படிப்பில் கவனம் குறையலாம். இதனை சரி செய்ய தினமும் காலையில் தியானம் மற்றும் யோகா பயிற்சிகளை செய்வது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கால பைரவர். தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவருக்கு செவ்வரளி மாலை சாற்றி மிளகு தீபமேற்றி ஓம் கால பைரவாய நமக என்று 108 முறை ஜபித்து வாருங்கள். மீனம். மீன ராசி அன்பர்களே, ஜென்ம சனியால் உங்கள் மனதில் லேசான சோர்வு இருந்தாலும் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்களுக்கு கேடயமாக இருந்து உங்களை காத்து நல்வழிப்படுத்த போகிறார். வேலையில் இருக்கும் மிதமிஞ்சி அழுத்தத்தின் காரணமாக மனதில் அடிக்கடி எரிச்சலும் கோபமும் ஏற்படலாம். அமைதியான இசையை கேட்பதும் தியானம் செய்வதும் மனதை அமைதிப்படுத்தும். பூர்வ புண்ணிய குருவின் அருளால் நீங்கள் முன்பு விண்ணப்பித்திருந்த கடன் அல்லது சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகளும் நல்ல செய்திகளும் வரும். தொழில் ரீதியாக நீண்ட காலமாக எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருந்து பல சுப மாற்றங்கள் மற்றும் புதிய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் உங்களை தேடி வரும். உங்கள் பழைய நண்பர்கள் சிலர் உங்களை ஏமாற்றவோ இதனால் ஏற்படும் கோபத்தை குடும்பத்தினர் மீது காட்டி வீட்டின் அமைதியை கெடுக்காதீர்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் மாணவர்கள் இந்த வாரம் மிகச்சிறந்த வெற்றிகளையும் தங்கள் லட்சிய இலக்குகளையும் அடைவார்கள். அதிர்ஷ்ட நிறம் பொன் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. வியாழக்கிழமையன்று குரு பகவானுக்கு நெய்தீபமேற்றி ஓம் குருவே நமக என்று 108 முறை ஜபித்து வாருங்கள். ஏழை மாணவர்களின் கல்வி செலவிற்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். அன்பான ஆன்மீக அன்பர்களே, 12 ராசிகளுக்குமான இந்த வார பலன்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டியிருக்கும் என்று நம்புகின்றேன். கிரகங்கள் நமக்கு எச்சரிக்கை மணி அடிக்கும் போது நாம் எச்சரிக்கையோடும் நற்செயல்களில் ஈடுபட்டு இறைவனை சரணடைந்தால் எந்த துன்பமும் நம்மை அண்டாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனடியாக ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் ராசி என்ன, இந்த வாரம் நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய போகிறீர்கள் என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்களின் வாழ்விலும் ஒளியேற்றுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உன்னதமான பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றிகள். வாழ்க வளமுடன். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியின் பராபரமே. மீண்டும் அடுத்த வாரம் உன்னதமான பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றிகள். வாழ்க வளமுடன்.